ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல். இன்னைக்கு எந்த டாபிக்கை பத்தி பேச போறோம்னா பட்டா தான். பட்டாலேயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பட்டா நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போற பட்டா பேர் வந்து டி ஃபார்ம் பட்டா. வாங்க சேனலுக்குள்ள போலாம். வணக்கம். ஜெய், இப்போ பட்டாலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் பட்டா நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து டி ஃபார்ம் பட்டான்னு சொல்றாங்க இல்லையா? டி ஃபார்ம் பட்டானா என்ன? டிஃபார்ம் பட்டா அப்படின்றது வந்து பாத்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட் லேண்டு தான். இதை வந்து நில ஒப்படைப்பு பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் லேண்டு ஒரு குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் அல்லனா நிபந்தனைகளோட மக்களுக்கு வந்து கொடுக்கறது தான் அந்த டிஃபார்ம் பட்டா. இது மொரவர் வந்து நிறைய பேருக்கு தெரியறது வந்து நில ஒப்படைப்பு பட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து பழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பட்டாவை தான் பார்க்கப்படுது. ஓகே, எதுக்கு இந்த டிஃபார்ம் பட்டா வந்து கொடுக்கப்படுது? இப்போ ஒரு பகுதியில வந்து லேண்ட் இருக்கும், அது எம்டியாவே இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே விவசாயம் பண்றதுக்கோ வேற எதுக்குமே வந்து இடம் இல்லாம இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த மக்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் இல்ல குறிப்பிட்ட சமூகத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு, ஸோ அந்த ஆதி திராவிட மக்கள் அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கும் பொருளாதாரத்துல பின்தங்கி இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரிப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு அதை பயன்படுத்துறதுக்காக மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் அது. அதை வந்து நில ஒப்படைப்பு பட்டா. அவங்கள்ட்ட வந்து கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்த வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம், இதை நீங்க பயன்படுத்தி உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கோங்க அப்படின்றதுக்காக கொடுக்கறதுனால அதை நில ஒப்படைப்பு பட்டா. ஏன்னா கவர்மெண்ட் இருக்கக்கூடிய நிலத்தை ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க, இதை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்றதுக்காக. அதுல வர வருமானத்தை அவங்க பயன்படுத்திக்கணும். ஓகே, இப்போ இந்த டிஃபார்ம் பட்டால வர மக்களுக்கு வர நன்மைகள் என்னென்ன இருக்கும்? இல்ல அவங்களது அதுல வந்து ஒரு சில ரைட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த இடத்த வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். அது பாசிட்டிவ் வேஸ் தான். அவங்க என்ன ரீசனுக்காக கொடுக்குறாங்களோ அதுக்கு பயன்படுத்திக்கணும். இவங்க அதுல வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ அந்த இடத்துல இவங்க இபி கனெக்ஷன் எடுத்துக்கலாம், வாட்டர் கனெக்ஷன் எடுத்துக்கலாம். அதை வந்து வாரிசா வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க பட்சத்தில் அவங்க லீகல் ரைட்ஸை கூட மாத்திக்கலாம். இப்ப அப்பா இருக்கிறாங்க, அவருக்கு பிறகு அவங்க பசங்களுக்கு அந்த வாரிசு உரிமை இருக்கு இல்லையா, அதை மாத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஓகே, இப்போ இந்த டிஃபார்ம் பட்டால என்னென்ன உரிமைகள் வந்து மக்களுக்கு மறுக்கப்படுகிறது? இப்ப இந்த லேண்ட் இருக்கு, ஆனா இந்த லேண்ட் இப்போ வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம், என்னென்ன ரைட்ஸ் இருக்கு. இப்போ சில உரிமைகள் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க கைக்குள்ள வச்சிருக்காங்க. இந்த லேண்ட் இருக்கு, நீங்க அதை பயன்படுத்திக்கலாம், பயன்படுத்துறதுக்கு தேவையான விவசாயத்துக்கான மின்சாரத்தை நீங்க கூட வாங்கிக்கலாம். ஆனா அதை வந்து நீங்க விற்க முடியாது. ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஆண்டு கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு 20 வருஷம் அல்லது 30 வருஷம். இந்த காலகட்டங்களில் நீங்க யார்கிட்டயாவது அதை வித்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து ஒரு உரிமை ரத்து செய்யப்படும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா பேங்க், இப்போ வந்து நான் இப்போ ஒரு விவசாய லோன் வச்சிருக்கேன், எனக்கு விவசாயம் பண்றதுக்கு காசு வேணும், பேங்க்ல போய் நான் லோன் வாங்கிக்கிறேன். ஆனா இந்த லேண்டை காமிச்சு உங்களுக்கு பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டீங்கன்னா லோன் தர மாட்டாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அவங்களோட இந்த இதெல்லாம் பேசிக் ரைட்ஸ் அவங்களுக்கு மறக்கப்படுகிறது அப்படின்னு பாருங்க. ஓகே, சோ இதுல வந்து என்னென்ன நிபந்தனைகள் இருக்கும்? அவங்க எதுக்காக அந்த லேண்டை கொடுக்குறாங்களோ அதுக்காக அதை பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சருக்காக உங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க அதை பயன்படுத்தணும். பயன்படுத்தாக எம்டி லேண்டா போடக்கூடாது, காலியா போடக்கூடாது. அதே மாதிரி இதை வந்து விற்கவும் கூடாது. ஸோ இந்த மாதிரி எதுவும் நீங்க காலியா ஏதாவது வச்சிருந்தீங்க, அதை வந்து சரியா நீங்க பயன்படுத்தல அப்படின்ற பட்சத்துல அதை வந்து ரிவோக் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் வந்து ரிட்டர்ன் அவங்களுக்கே வாங்கிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ இந்த பட்டா வச்சிருக்கிறவங்க, டிஃபார்ம் பட்டா வச்சிருக்கிறவங்க நார்மல் பட்டாக்கு இதை மாத்த முடியுமா? அது மாத்திக்க முடியும். எப்படின்னா, அந்த அவங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க, இத்தனை ஆண்டுகளை வந்து அதை அவங்க கரெக்டா பயன்படுத்தி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது உண்மையில அவங்க சரியா பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்ற பட்சத்துல ஓகே, இது வந்து அவங்களுக்கு அதுக்காக தான் தேவைப்படுற பட்சத்துல அதை வந்து அவங்க தனிப்பட்டா மாத்துறதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து என்னன்னா முக்கியமா அதனுடைய துறையினுடைய அதிகாரிகளுடைய அனுமதி வேணும். அது இல்லாம வந்து அவங்க பண்ண முடியாது. சரியா? இல்ல வந்து என்னன்னா இவங்க வந்து இதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க வாரிசுனா கவர்மெண்ட் ஒரு உத்தரவு போடுவாங்க, இந்த மாதிரி வந்து விவசாயிகளுக்கு வந்துட்டு அவங்களுடைய இதை வந்து பட்டா வந்து அவங்களுக்கு தனிப்பட்டாவை மாத்திக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு ஸ்கீம்ல வந்து ஓகே இது உங்களுக்கு பட்டா கொடுக்குறோம், நிலம் இல்லா ஏழை விவசாயிகளுக்கு பட்டா கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா டிஃபார்ம் பட்டாவை அவங்க வந்துட்டு தனிப்பட்டாவை மாத்துறதுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிப்பாங்க. அதன்படியிலே அவங்க வந்து அதை தனிப்பட்டாவை மாத்திக்க முடியும். ஓகே, அதே மாதிரி இந்த டிஃபார்ம் பட்டாவை வந்து நம்ம ரத்து செய்ய முடியும்? நம்ம ரத்து செய்ய முடியாது, பட் கவர்மெண்ட் வந்து ரத்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க வந்து ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்து, இப்ப உங்களுக்கு லேண்ட் ஆல்ரெடி இருக்கும், ஆனா நீங்க உங்களுக்கு சொந்தமா லேண்ட் இருக்குங்கிறத மறைச்சு நீங்க வந்து விவசாயம் பண்றதுக்காக நீங்க லேண்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ரத்து பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் அவங்க குடுத்திருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு 20 இயர்ஸ் குடுத்திருக்காங்களா, 30 இயர்ஸ் குடுத்திருக்காங்களான்னு தெரியாது. அந்த பட்டால ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இன்னொரு நபருக்கு அத வித்தா அது வந்து சட்டப்படி தவறான ஒரு விஷயம். அதனாலே ரத்து பண்ணுவாங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு குடுத்திருக்காங்கன்னா, நீங்க அத சேல் பண்றது கூட அந்த குறிப்பிட்ட சமுதாயம் சார்ந்தவங்களுக்கு தான் சேல் பண்ணணும்னு இருக்கு. ம். இப்போ பட்டியலின அதாவது ஆதி திராவிட நலத்துறை மூலமாவோ அல்லனா அந்த மக்களுக்காக குடுத்தத வந்து இன்னொரு சமுதாய மக்களுக்கு குடுத்தாச்சுன்னா, அது வந்து செல்லுபடி ஆகாதுங்கிறது வாய்ப்பு இருக்கு. ம். ஓகேவா? இந்த மாரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால வந்துட்டு ஆகும். சிலது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப அந்த லேண்ட வாங்கியிருப்பாங்க. ம். அது எம்ப்டி லேண்டாவே போட்டிருப்பாங்க. அக்ரிகல்ச்சர் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ம். ம். அதுவும் சட்டப்படி தப்பு. ஓகே. அப்பவும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, அத வந்து அந்த பட்டாவ ரத்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா என்னன்னா, உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து விவசாயத்துக்கு குடுத்துருக்காங்க அப்டின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது விவசாயத்துக்கு மட்டும் தான். ம். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல வந்து பெருசா வீடு கட்டிருவாங்க. ம். வீடு கட்டினா என்ன அது விவசாய நிலம் கிடையாது. வீட்டுமனை பட்டாவா இருக்கு. ம். அது கண்டிப்பா வந்து கேன்சல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. சோ இந்த மாதிரியான சில சூழல்கள்ல வந்துட்டு டிஃபார்ம் பட்டா, அதாவது நில ஒப்படைப்பு பட்டா, அதாவது கவர்மெண்ட் உங்கள்ட்ட எப்படி குடுத்தாங்களோ, அத வளமைப்படுத்தி அத நல்லபடியா பாத்துக்கணுமே தவிர, அத ரிவோக் பண்ணக்கூடாது. அதாவது அத வந்து மாத்தி அமைக்கக்கூடாது. ஓகே. அமைச்சா அத பேஸ் பண்ணி அத ரத்து பண்றதுக்கு அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கு. ஓகே. 2வது இப்போ ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கு. பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அந்த இடம் வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டாயம் அது தேவை அப்படின்ற பட்சத்துல அத ரத்து பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. மேபி அவங்க கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்க பட்சத்துல தான் அந்த இடத்துக்கு பதிலா வேற இடம் குடுக்கலாம். ம். இந்த இடம் தான் வேணும் அப்படின்னு அவங்க கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா, அதுக்கு வேற இடம் குடுக்கலாம். சோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க உங்க பாட்டுக்கு வீட கட்டிட்டீங்க அப்படின்னா, அது ஒரு ஆப்ஷனா போயிரும் கவர்மெண்ட்டுக்கு. ஓகே, விவசாய நிலத்தில் வீடு கட்டப்பட்டதால் அவருடைய பட்டா ரத்து செய்யப்படுகிறதுன்னு தெளிவா போட்டு முடிச்சிருவாங்க. போட்டு முடிச்சிருவாங்க. புரியுது. சோலி சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ வியூவர்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க நம்புறோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ரிப்ளை வந்துரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். நன்றி, வணக்கம். வணக்கம்.